ஒரு 4-5 நாள் கழிச்சு போலாம்ல. அவர் தான் கோவப்படுறாருல. அவர் கோவப்படுறான்றதுக்காக என்னால வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது. போடா போ. சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். டேய், நான் வயித்துல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும்டா. புதுசா ஏதாவது பிரச்சனை வருமா, இல்ல ஏற்கனவே அந்த பொண்ணை கடத்தினானுங்களே அவங்களால ஏதாவது பிரச்சனை வருமான்னு நான் பயந்து பயந்து இருக்கணும்டா. இத பாருமா, யாராலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்குவேன். டேய், ஏன்டா இப்படி இருக்க? ஏன்டா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதமா இருக்க? யாரு சொன்னாலும் கேட்க கூடாதுன்னா இல்லம்மா. உன் பயம் எனக்கு புரியுது. நீ முதல்ல கவலைப்படாம இரு. அப்பா கிட்டயும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடு. டேய், போக வேணான்னு சொன்னா இவன் கேட்க மாட்டான். கிளம்புற நேரத்துல எதுவும் சொல்ல வேண்டாம் நான் பாக்குறேன். என் பேச்ச கேட்கவா போற? இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, போய்தான் ஆகணுமா? நான் வீட்டுல இருந்தா எல்லாரும் என்னை பத்தியே கவலைப்படுறாங்க. நான் எப்படி இருக்கேன், என்ன பண்றேன்னு வந்து வந்து பாத்துட்டு போறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வேலைக்கு போனேன்னு போய் அவன் அப்படிதான் சொன்ன பேச்சையே கேட்க மாட்டான்னு திட்டிட்டு விட்டுருவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க திட்டினா கூட பரவாயில்ல, ஆனா அவங்களோட அன்பை உனக்கு தாங்கிக்க முடியல, அப்படிதானே? கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்க பாரு, தெரிஞ்சவங்களுக்கு தான் வண்டி ஓட்ட போறேன். பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துருவேன். நீ போய் சாப்பிடு. அப்படியே அம்மாவையும் சாப்பிட சொல்லு. சரி, நான் வரேன். பாத்துப்போம். என்ன உள்ள வச்சு வெளு வெளுன்னு வெளுத்துட்டாங்க போலயே. மூஞ்சி முகரெல்லாம் செம்மையா அடி வாங்கியிருக்கு. இப்ப எங்க போறான்? அடுத்து வேற யாருக்கிட்டே வந்து அடி வாங்க போறானா? ஏய், நிறுத்து. அவன் எதுக்கு அடி வாங்க போறான்? அதான் வாங்கியிருக்காப்லையே வெயிட்டா. அது அவனோட சிச்சுவேஷன். ஒரு ஆபத்துல சிக்கிட்டான், அதனால இப்படி எல்லாம் நடந்துருச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, அவன் நல்லவன், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவன். அவனுக்கே இதெல்லாம் நடக்குதுன்னா உனக்கு என்னென்னலாம் நடக்கும்? நீ பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு ஏதாவது பெருசா நடக்க போகுது, பாத்துக்கிட்டே இரு.